ஷைத்தானரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 105வது நாள். நமக்கெல்லாம் பழகி போய்விட்ட ஒரு அதிசயம். 105 நாட்களாக ஒரு பெரும் போராளிகள் குழு ஒரு பெரிய வல்லரசை அதற்கு பக்கத்துணையாக வந்தவர்களையும் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று கொண்டு இருப்பது இப்பொழுது நமக்கு அதிசயமாக தெரிவதில்லை. ஆனால் கூர்ந்து நோக்கினால் எப்படி என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். சோதரர்களே, நேற்றும் நடந்த சண்டையில் கான்யூனிஸில் பிணங்களை குவித்து இருக்கிறார்கள். ஹெலிகாப்டரில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இஸ்ரேலே ஒத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அட்டாக்லேயும் 13 பேர், 13 இராணுவ அதிகாரிகள், 19 அவருக்கு கீழே இருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். பலர் ஊனப்பட்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டரில் வந்து புறக்கிட்டு போகிறான்னா என்ன அர்த்தம்னா, துஃபாலில் புறக்கணும் பாருங்கள். அது பிறகுதான் ஒரு 15,000 20,000 படைகளை அங்கிருந்து எடுத்தான். இப்போ ஹமாஸோட வெற்றியை அறுதியாக அறிவிக்கக்கூடிய செயல் என்னவென்று சொன்னால், நார்தன் காசாவில் ஜபாலியாவில் மக்கள் போய் குடியேறாங்க. இன்னும் இதர இடங்கள்ல எல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் குடியேறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க என்ன தைரியத்தில் போய் குடியேறாங்க? ஒரு தைரியம், நாங்கள் எதுக்கும் தயார், இந்த பூமியை பாதுகாப்பதற்கு, இந்த பூமியில் வாழ்ந்து எங்களை முழுசாக அழித்து விட முடியாது என்பதை காட்டுவதற்கு. அப்போ கம்ப்ளீட்டாக ஹமாஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறத காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் லெபனான் பார்டரை எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு ஹர்ஸ் பத்திரிகை செய்தி சொல்லுகிறது, 80,000 பேருன்னு சொல்லி நத்தியான்கும் அவருடைய போர் அமைச்சரவை நமக்கு பொய் சொல்லிவிட்டது. உண்மையில் அது 80,000 அல்ல, 2,80,000 பேர். அவர்கள் டெல் அவீவ் இன்னும் 10 இடங்களுக்கு கொண்டு வந்து அகதிகள் முகாமில் வாழ வைத்த இடத்தில் அவர்கள் தங்களுக்கென ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு பணம் தந்தும் அந்த பார்டருக்கு போக மாட்டேங்கிறாங்க. எங்க வடக்கு இஸ்ரேலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்? பணம் தாரேன், உங்களுக்கு வீடு கட்டி தாரேன், மாதந்தோறும் சம்பளம் தாரேன், இப்போ போய் குடியிருக்கிறதுக்கு $5,200 தாரேன்னு சொன்ன பிறகு அவங்க போக மாட்டேங்கிறாங்க. எந்த நேரமும் குண்டு போட்டு அழிப்பார்கள், நமக்கு மரணம் மட்டுமே மிச்சம், இல்லையேல் எஞ்சிய நாட்கள் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய நார்தன் காசாவில் பாலஸ்தீன மக்கள் திரும்ப சென்று குடியேறுகிறார்கள். அப்போ அந்த மைண்ட் செட் பத்தியலா, இவன் எப்படி இந்த உலகத்தை கெட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறான்னா, எவ்வளோ ரூபா தந்தாலும் ஆபத்தான இடத்துக்கு போக மாட்டேன்னு அவன் பணமே இல்லாமல் ஆபத்தான இடத்துல போய் நிற்கிறான். அங்கே எந்த இதுவும் இல்லை. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனியன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் பண்ண இதில் எகிப்து தைரியமாக பார்டரை தைரியமாக திறந்தாங்களா, இல்லது அங்கே உள்ள போராளிகளும் இங்கே உள்ள போராளிகளுமா சேர்ந்து அதை திறந்து வச்சுருக்காங்களா? அது வழக்கமான ரப்பா பார்டர் இல்லை, அபுசலீம் பார்டர் இல்லை, அல் அஜ்வான் பார்டர். உணவுப் பொருள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கும் நமக்குள்ள செய்தி. ஓரளவுக்கு பஞ்சம் தீர்ந்துருக்கு, இன்னும் பசியும் பட்டினியும் கிடக்கு. நார்தன் காசாவில் ஒரு பத்திரிகையாளர் எழுதுனா, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க பாலஸ்தீன முஸ்லீம்கள், இன்னைக்கு ராத்திரியே குண்டு போட்டு அவங்கள அழிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்போ இடிபாடுகளுக்கு இடையிலே இறந்தவர்கள் யாரும் கிடக்கிறாங்களா, யாராவது உயிரோடு இருக்கிறாங்களான்னு தேடக்கூடிய அளவுக்கு அவகாசம் வந்துருக்கு. அப்போ நார்த்து முடிஞ்சு போச்சு, சவுத்தில் புதைகுழி. நேற்றும் ஒரு பில்டிங்களுக்கு இருந்த 30 பேர் அடித்தள்ளியிருக்காங்க. ஷெல்டருக்கு போகிறது வரையும் காத்து இருந்துட்டு அடித்து தள்ளியிருக்காங்க. கான்யூனிஸு அதனுடைய எல்லா பகுதியும் சுற்றி ஹெலிகாப்டர்லேருந்து பணங்களை புறக்கிட்டு போகுது. ஹரஸ் பத்திரிகை சொல்லுகிறது, அதாவது காசாவில் இருந்து திரும்பி ஊனப்பட்டு வந்தவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமானவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் மனநோயாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாவனுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சுங்கிறத பச்சையா வேற வழியில் வேற வார்த்தையில் சொல்லியிருக்கு. அப்போ முழுமையான தோல்வி சந்தித்து இருக்கிறார்கள். ஆனாலும் நத்தியான்ஹுவை தவிர மீதி எல்லாரும் வெளியில் வந்துடலாங்கிறாங்க, நத்தியான்ஹு வரமாட்டாங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன். 3 அமைச்சர்கள் வந்து ரிசைன் பண்ணுறாங்க, அதனால் நத்தியான்ஹுவனோட ஆட்சி கலைக்கப்படும், வேறு ஆட்சி வரும்னு. இப்போ என்ன தெரியுமா, அந்த 3 பேரை எப்படி தெரியுமா சரி கட்டியிருக்கான்? இவன் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ததில் இந்த 3 பேருக்கும் நிறைய பணத்தை கொடுத்துருக்கான். அவங்க என்னமெல்லாம் கேட்டாங்களோ அதை அவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்கான். வாய் அடைச்சி போய் இருக்கானுங்க. இவ்வளவு லஞ்சமும் ஊழலும் போகமும் வாழ்ந்தக்குள்ள ஒரு அமைச்சரவை தான் இந்த மக்களுக்காக இத்தனை நடத்துது. அந்த மக்கள்லாம் பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கான். இப்படி ஒழுக்கம் கெட்டவர்கள்
நடக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை தான் அது. அப்போ இந்த லஞ்சத்துக்கு பட்ஜெட்டில் வந்து அவன் கேட்டெல்லாம் கொடுத்த உடனே அவன் வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். 13 அன்நேம்டு இஸ்ரேலி ஆஃபீஸர்ஸ் ஹாவ் ப்ரிப்பேர்ட், இது ஹர்ஸ் பத்திரிகை சொல்லுது, எ டிராஃப்ட் ஃபார் சீஸ்ஃபயர். நத்தியான்ஹு அல்லாத 13 பெயர் சொல்ல விரும்பாத இராணுவ அமைச்சரையில் உள்ளவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்பதை சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று. அப்போ தோல்வியை இன்னொரு விதத்தில் ஒத்துக்கொள்கிறார்கள். நேற்று இந்த ஒரு பெரிய டிராஜிக் இது என்னன்னா, ஈகிள்ஸ் யூனிட்னு ஒரு பயங்கரமான யூனிட் இஸ்ரேலோட இது கம்ப்ளீட்டாக அடித்து நிமித்திருக்காங்க. சாதாரணமாக அதில் ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் திரும்ப நம்ம போட்டு பார்த்தாலும் ஒரு 200க்கு மேலே வரும். இப்போ ஒரு 9 மெம்பர்ஸ் பரிதாபமாக இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அவங்க காசா பகுதியில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது நம்ம அழிய போகிறோம்னு. அங்கே ஃபோட்டோ எடுத்த 15 அல்லது 20வது நிமிஷத்தில் 9 பேரும் அவுட். நான் அந்த படத்தில் இருக்கவங்களை இனி தான் சொல்ல. இது ஹர்ஸ் பத்திரிகை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆக திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், ரஃபா பார்டரில் மக்கள் ரொம்ப குவிஞ்சிருக்காங்க, அங்கே குண்டு போட்டிருக்காங்க. இங்கே வெஸ்ட் பேங்கில் நல்லா அடிக்கிறாங்க. அது தாங்க முடியாமல் அந்த வெஸ்ட் பேங்கோட இன்னொரு பகுதியாக துல்கராம் என்ற இடத்துல 2 நாளாக ரைடு பண்ணி இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி பல வீடுகளை இடித்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கான். அதில் ஒரு சகோதரிகிட்ட ஒரு பத்திரிகையாளன் கேட்குறேன், என்னம்மா வீடெல்லாம் இடித்து போட்டானே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது, ஆஸ் லாங் அஸ் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபைன், வி ஆர் ஆல்சோ ஃபைன். அதாவது இந்த போராளிகள் குழுக்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் நாங்களும் நன்றாக இருக்கிறோம். இவ்வளோ இழந்திருக்குமே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இழந்ததை பற்றி நாங்கள் இங்கே இழப்புகள் வரும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எப்போதாவது நாங்கள் இழப்புகளை சந்திக்கவில்லைன்னா தான் நாங்கள் வேற மாதிரி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தால நம்ம நிறைய இந்த இதெல்லாம் பார்த்து காசாவை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இது உலகமாக யுத்த மாதிரிலாம் ஆயிட்டு. ஹவுதீஸ் வந்து என்ன பண்ணாங்க, அடித்தாங்களா இஸ்ரேலுக்கு அமெரிக்க கப்பல் அது ஃபுல்லாக உடஞ்சி போட்டான். இப்போ ரெட்சியோட டெவலப்மெண்ட் என்னன்னா, ஒரு கப்பல் 100 மில்லியன் இது வெயிட்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் வந்து அதாவது த காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் 10 மில்லியன் கண்டெய்னர் இஸ் $1000 மில்லியன். இப்போ அது எத்தனை மில்லியனாக ஏறி இருக்கு தெரியுமா? இன்சூரன்ஸு $7 லட்சம் ஏறி, எத்தனையோ மடங்கு அதிகமாக போச்சு. அதனால் அந்த ரெட்சிக்கு பக்கத்தோடு போகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் ஹவுதீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அமெரிக்கா UK இந்த 2ஐயும் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹவுதீஸ். அப்படியே பற்றி போடுறாங்க, ஏமன் அனௌன்சஸ் UK அண்ட் US ஆஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ். ஒரு வார்த்தை கூட சேர்த்துருக்கலாம், ஜெனோசைட் டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இவங்களுடைய கப்பல் அடி வாங்கும் என்பதை முயற்சி செய்து விட்டார்கள், உறுதி செய்து விட்டார்கள். அடுத்தது நேற்றும் அமெரிக்கா 2-3 தாக்குதலை ஏமனில் பண்ணியிருக்கு, 4-5 கப்பலை அவங்களும் அடிச்சிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, இந்தியன் ஓஷனில் வந்த ஒரு கப்பலை அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிருக்காங்க. தாக்குனதா தகவல் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிருக்காங்க. இந்து மகா கடலில் வந்தது. உடனே நம்ம நேவிக்கு எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் மெசேஜ்னு சொல்லுவாங்க, எங்களை கொஞ்சம் பாதுகாக்குங்க, நம்ம நேவி போய் பாதுகாத்துறேன், அது வேறு விஷயம். அப்புறம் ஹவுதீஸ் வந்து தொடுத்து தங்களுடைய இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெட்சியில் போகிற காஸ்ட்டு தான் கூடியிருக்கே தவிர, இன்சூரன்ஸ் காஸ்ட் தான் கூடிட்டு இருக்கே தவிர பொருளாதாரம் சரியாக போய்விட்டது. இப்போ நமக்கு ஒரு அறிக்கையை ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்தது அல் மதாயின்னு எடுத்து சொல்லுது. அதுக்கு ஒரு தனி வீடியோவை போடலாம், இந்த ரெட்சியை பற்றி ஒரு பெரிய அனாலிசிஸ் நான் அதை தனியாக போடுவேன். இப்போ அதில் முத்தாய்ப்பாக அந்த ஆய்வில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், த வேர்ல்டு கெனாட் டிபெண்ட் ஆன் த US டு கீப் ட்ரேட் பீஸ். அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது, எங்களுடைய பாதுகாப்பில் மட்டும்தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும் என்று சொன்ன அமெரிக்காவை யாரும் நம்புவதாக இல்லை. இப்போ அமெரிக்காக்காரனே நம்ப மாட்டான் எனக்கு தெரிஞ்சு.
யாரும் நம்புவதாக இல்லை. அமெரிக்காவுக்கு கூட ஒப்பந்தம் போட்டு ட்ரேடு பீஸ் வராது. அதனால் இப்போ ஒப்பந்தம் யாருக்கெல்லாம் நடக்கு தெரியுமா? ஈரானுக்கு கூட ஹவுத்தீஸு கூட நடக்கு. தாராளம் போடுவாங்க. இஸ்ரேலுக்கு கொண்டு போவாதீங்க, அவ்வளோதான். அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டதான். காசால உள்ள அந்த அக்ரஷனை ஸ்டாப் பண்ணிட்டா அதுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ ரெட்சியில் இவங்க ஆதிக்கம் கூடியிருக்கு, அமெரிக்கா மேலே உள்ள நம்பிக்கை குறைந்திருக்கிறது. அடுத்தது, உலகமெல்லாம் வெப்பன்ஸ் புதுசாக செய்ய சொல்லி, புது ஆயுதங்களை செய்ய சொல்லி, எங்களுக்கு புதுவானமான ஆயுதங்கள் வேணும்னு இஸ்ரேல் கேட்டிருக்கு. அதனால் சில கம்பெனிகள் எப்படி ஆயுதங்களை தயாரித்து அதை பிராண்ட் பண்ணுதுன்னா, டெஸ்டட் இன் காசா வார், காசா யுத்தத்தில் பயிற்சி செய்ய பழக்கப்பட்ட இது என்ன. இன்னொன்று கேவலமாக இருக்குது, இன்னொரு பிராண்டு, த மிசில்ஸ் தட் கில்டு 30,000 பீப்புள். காசாவில் 24,000 மக்கள் ஒன்று இருக்காங்க இல்லையா, அந்த மிசில் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்களா. ஆக இது ஒரு டிராஜிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் அந்த மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், மரணத்தையும் வாழ்க்கையும் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று. அடுத்து, நேற்று அலாஸ்கா பள்ளிவாசலில் தொழுகை நடக்கணும். நான் சொன்னேன், போன வெள்ளிக்கிழமை தொலை விடாமல் எங்கெங்கே நின்னாங்களோ அங்கங்கே சல்லாவை போட்டு தொழுதாங்க, தனி ஜமாத்துகள் நடத்தினாங்க. என்ன இவன் எல்லா கெடுபிடியும் அந்த சுக்குங்கிற அந்த தண்ணீரையும் பீச்சிருக்கான். அது பட்ட உடனே தோலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், பெர்மனண்ட் டேமேஜை கூட உண்டு பண்ணுங்கிறாங்க. ஆனால் அவ்வளவுத்தையும் தாண்டி 15,000 பேர் போய் தொழுதுருக்காங்க. போன இதில் ஆல்மோஸ்ட் 0ன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க உள்ள, அது வேறு விஷயம். ஆல்மோஸ்ட் 0ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 50,000 1,00,000லாம் குறைஞ்சி 4,000 5,000 1000ன்னு வந்தது. நேற்று ஜும்மால 15,000. ஏன்னா அங்கேயும் மக்கள் இவங்களை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அங்கேயும் பேரிகேடெல்லாம் தாண்டி 15,000 பேர் தொழுதுருக்காங்க. எப்படி பாருங்கள், மொத்த சினாரியோலையும் மொத்த ஆய்வுலையும் இவர்கள் எல்லா விதத்திலையும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம சொல்லணும். அடுத்தது, ஒரு பத்திரிகையாளன் சொல்லலாம், இந்த பாலஸ்தீன மக்கள் குழுமமாக போய் நார்த்லேயும் இப்போ ஜபாலியாலேயும் மற்ற இடங்கள்லையும் இது பண்ணதை, நத்திங் வில் டிஃபீட் த வில் ஆஃப் த பீப்புள். இந்த மக்களுடைய உறுதியை எந்த இஸ்ரேலுடைய குண்டு பாய்ச்சலும் இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க துணிச்சலோடு இருக்கிறார்கள். அப்போ என்னாச்சு, உன்னுடைய எந்த வேலையும் இப்பொழுது நடக்கவில்லை, எல்லா இடத்திலும் தோல்வி, பணத்தை கொடுத்து எதிர்கட்சியை கையில் வாங்கி வச்சுருக்க. இதுக்கடையில் பைடன் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் நத்தியான்கோ பற்றி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த உலக மகா ஜனாசைடுக்கு தலைமை தாங்கிறது பைடன் தான். அவன் சொல்லியிருக்கான், நத்தியான்ஹூ இஸ் கிவிங் அண்ட் ஹாஸ் நோ சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள். நத்தியான்ஹூ தோத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு மக்கள்கிட்ட இருந்து எந்த ஆதரவும் இல்லை. அண்ட் ஹீ இஸ் இன்சேன், அவனுக்கு பைத்தியம்னு சொல்லியிருக்கான் பைடன். ராய்ட்டரில் வந்துருக்கு செய்தி. அடுத்தது, ஹீ இஸ் அட்டம்ப்டிங் டு புல் அவே ஃப்ரம் யூஎஸ். அவன் பைய என்ன செய்கிறான், அமெரிக்காவிலிருந்து பையன் அந்த பக்கம் போகிறான். ஏன்னா அமெரிக்கா இனிமேல் தோற்று போக உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் ரெட் சி இதாகுது, பல இடங்கள்லேயும் லெபனான் சைடு அவங்க முன்னேறிட்டு வராங்கன்னு சொன்னதுக்கு, ஹீ இஸ் அட்டம்ப்டிங் டு புல் அவே ஃப்ரம் யூஎஸ்லேருந்து பையன் வெளியில் போடலான்னு பார்க்குறான். அடுத்தது, we can even say no to our friends. நம்மளுடைய நண்பர்களுக்கு கூட நம்ம இனிமேல் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது வரும். நெத்தியானுடைய கேம்பை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இதுக்கடையில் 2 கேப்டிவ்ஸை கொண்டானுவா காசா பகுதியில், அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை. அவங்கள ஹமாஸ் தான் கொண்டான்னு சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய செய்தி இருக்கு. என்னன்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ அந்த பிணங்களை பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, கேப்டிவ்ஸ் டனல்ஸில் இருந்தாங்க, சுரங்கப்பாதையில் இருந்தாங்க, அங்கே போய் நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, விஷவாயுவை செலுத்தினீர்கள், அதில் தான் எங்கள் குடும்பத்தவர்கள் செத்தார். அதில் ஒரு இராணுவ தளபதியும் ஒரு சாதாரண இராணுவனும் இருக்கான். இப்போ இவங்க போட்டு இதை என்ன செய்துட்டாங்க, அடித்து நிமித்திட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ செனாய் பகுதியிலேருந்து நேற்றே ராக்கெட் வருதுன்னு சொன்னால் இப்போ அங்கேருந்தும் வருது. சிரியாவில் பயங்கரமாக அமெரிக்காவினுடைய பேஸை அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பரிதாப நிலையை பற்றி 4-5 பேர் கட்டுறான். அதை தனியாக நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ ஈராக்கு அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அது பலமாக இருக்குது. அவங்க கைஃபா துறைமுகத்தை கைப்பற்றுற அளவுக்கு இஸ்ரேலில் இருக்காது. அதை கைப்பற்றுற அளவுக்கு யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த எஹுட் பாரக் என்ற முந்தைய இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் நத்தியான்ஹூ,
காசா வார் மொத்த இஸ்ரேலையும் ஒரு பெரிய புதைகுழிக்குள் தள்ளிவிட்டதே. நீ இதை உணர்வாயோ இல்லையோ தெரியவில்லை, இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மீதியும் எப்படி அழிகிறார்கள் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.